அப்போ இது வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. நியாயமாக பார்த்தா நீங்கள் அவரை தான் A1 போட்டிருக்கணும், சவுக்கு சங்கர் அவர்களை தான் நீங்கள் A2 போட்டிருக்கணும். ஆக்சுவலாக வந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தான் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா திருச்சி தனிப்படை போலீஸார் தான் வந்து இவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தவர் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தெரிஞ்சே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இது வந்து அப்போ எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு ஜேர்னலிஸ்டாக இவர் வேலையை அந்த இடத்துல இவர் பண்ணியிருந்தா பத்திரிகையாளர்கள் வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இவர் வேலையை அவர் பண்ணல. அப்படி இருக்கும்போது சக பத்திரிகையாளர் உங்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாங்க? மூணு தடவை போராட்டம் பண்ணீங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து மீடியாவை மதிக்கிறது கிடையாது, யூடியூப் சேனலை மதிக்க மாட்டாரு. இதே ரெட் பிக் சேனல் கூட தான் பஞ்சாயத்து ஆச்சு. கரெக்டுங்களா? அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் காவல்துறையால். அவரை பேட்டி எடுத்த ரெட்பிக்ஸ் சேனலுடைய நிறுவனர் ஃபெலிக்ஸ் அவருமே இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏன் கைது செய்யப்பட்டார், அதனுடைய முழு விவரம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதீப். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலையில் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெட்பிக்ஸ் சேனலுடைய நிறுவனர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதனால் கைது செய்யப்பட்டார், என்ன காரணம்? சவுக்கு சங்கர் அவர்களை கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து வழக்குக்கு வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அதில் போட்டிருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா 294B, 509 உமன் டெரிகாட்டரி ஆக்டு, அப்புறம் வந்து 353 உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்டு, இது இல்லாமல் வந்து ஐடி ஆக்டு, இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு அவர் கைது பண்ணாங்க. குறிப்பாக இந்த ஒரு கைது வந்து எதனால் நடந்தது அப்படின்னா ரெட்பிக் சேனலில் இவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ. ஓகே, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருத்தவங்க வந்து ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இவங்களுடைய கருத்துக்கள் அங்கே பகிர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இவரை கைது பண்ணுறாங்க, ஒரு நியாயம் இருக்குது. அவரையும் கைது பண்ணுவதற்கு என்ன தேவை இருக்கிறது? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கருத்தை வந்து அங்கே சொல்லுவார். ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஒரு ஜேர்னலிஸ்டாக, சரிங்களா, இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட? கேட்கலாமா கேட்கக்கூடாது? கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். சரி, ஓகே. நீங்கள் அது கேட்கல. அதையும் மீறி ஒரு விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் ஆபாசமாக பேசுகிறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஏடிஜிபி அருண் அவர்களை வந்து பெண்கள் லவ் பண்ணுறாங்க, அது அவர் அழகுக்காக லவ் பண்ணல, எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் அனைத்து மகளிரையும் கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் ஆதாரமும் அவர்கிட்ட கேட்கல, நீங்கள் எதை வச்சு இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துருக்கலாம்ல. எடுத்துருக்கலாம். ஆல்ரெடி சவுக்கு சங்கர் அவர்கள் இதே ரெட்பிக் சேனலில் கொடுத்த ஒரு இன்டர்வியூக்கு தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு வந்து ஜியா சுவாமிநாதன் அவர்கள் 6 மாதம் தண்டனை கொடுத்தாரு. அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து இதில் நேர்காணல் எடுத்தவரை வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா பல ஊடகங்கள், குறிப்பாக வந்து திமுக வச்சு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஊடகங்கள் பலர் வந்து இந்த மாதிரி சீமான் அவர்கள் நிறைய பேர் வந்துட்டு அவர்கள் வந்து உரிமையில் பேசுறது, பல ஆபாசமாக பேசுகிற இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவர்கள் மீது பாயாத இந்த நடவடிக்கை ரெட்பிக்ஸ் சேனலில் இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது பாய்வதற்கு என்ன காரணம்? சூப்பராக கேட்டீங்க. திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க. அதாவது திமுக பேரோலில் இருக்கக்கூடிய சேனல்ஸு, அப்படி இருக்கக்கூடிய சேனல் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் யோசிக்கிறீங்க? ஏன்னா இது பல பேருடைய கேள்வி. அதுதான் ஓப்பனாக தெரியுதுல்ல சூர்யா. இதில் வந்து இந்த வழக்கு வந்து என்னதான் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியது தவறு, அதுக்கு வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கம் தானே. அப்போ இது வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொன்று விஷயம், ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு ஆல்ரெடி சம்மன்லாம் கொடுத்து விசாரணைக்கெல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க. இது சம்பந்தப்பட்ட இது சம்பந்தப்பட்டு சவுக்கு சங்கர் அவர்களை கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க பார்த்தீங்களா. ஃபெலிக்ஸ் அவர்களையும் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. உங்கள் சேனலில் அவர் கொடுத்த நேர்காணலுக்கு தான் சார் கைது பண்ணியிருக்கோம், அவர் என்னென்ன கருத்துக்கள் பேசினார் அப்படின்றதெல்லாம் ஃபெலிக்ஸ் கிட்டேயும் வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரை வந்து ஆல்ட்ரு பண்ணி ஃபெலிக்ஸ் அவர்களுடைய பேரை வந்து அந்த எஃப்ஐஆரில் சேர்க்குறாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே ஃபெலிக்ஸ் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு ஏபி போடுறாரு. ஏபி போட்ட பிறகு அந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வரும்போது நீதிபதி அவர்கள் வந்து கேட்குறாரு, நேர்காணல் கொடுத்தவர் மீது நீங்கள் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க, அவர் கைது பண்ணியிருக்கீங்க, நேர்காணலை வந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் அவரை தூண்டி இது போன்ற கேள்விகளை வந்து கேட்டவர் மீது நீங்கள் வந்து ஏன் நடவடிக்கையை எடுக்கலை,
நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத விட நியாயமா பார்த்தா நீங்க அவரை தான் A1 போட்டிருக்கணும், சவுக்கு சங்கர் அவர்களை தான் நீங்க A2 போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி இது நீதிபதியுடைய நீதிபதி கருத்து. அவர்களே சொல்லியிருக்கிறாரு. யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து இது போன்ற என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன் இல்லாம வந்து அவங்க இயங்கிட்டு வராங்க அப்படின்றதையும் நீதிபதி அவர்கள் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து உங்களுக்கு டைமும் வந்து போட்டாரு. ஒரு வாரத்துக்குள்ள காவல்துறையினர் வந்து எனக்கு ரிப்ளை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கம் தள்ளியே வச்சிருக்கிறாரு. அப்படி தள்ளி வச்ச பிறகுதான் ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து இப்போ டெல்லி விரைந்து போயிட்டு சிசிபி சாரி ஆக்சுவலாக வந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தான் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா திருச்சி தனிப்படை போலீஸாரு தான் வந்து இவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. எங்க டெல்லியிலே டெல்லி போயிட்டு டெல்லியில இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து தப்பு பண்ணல, தான் வந்து ஒரு நெறியாளர், தன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவர் எதுக்கு ஃபர்ஸ்ட் டெல்லி போகணும்? இங்க இருந்தே கேஸை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையினர் நேத்து வந்து அவரை ஆஜராக சொல்லி அவருக்கு ஆல்ரெடி சம்மனும் கொடுத்துருக்குறாங்க. ஆஜராகாம தான் இவர் டெல்லியில இருந்திருக்கிறாரு. இவர் ஆஜராகலை அப்படின்ற பட்சத்துல டெல்லி விரைந்து போயிட்டு காவல்துறையினர் வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஃபெலிக்ஸுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவங்க 2 கேள்வியை முன்னாடி வைக்கிறாங்க. ஒன்று வந்து இப்படி ஒரு நெறியாளர் வந்து நடந்துக்கிட்டா அவரை ஒரு முறை வார்ன் பண்ணலாம், கைது வந்து அவ்வளோ அவசியமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆல்ரெடி ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து 2022ல் எனக்கு அவங்களுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ, அவங்க ஒரு வழக்கு ஒன்று இவர் மேலே கொடுத்து அதுக்கு வந்து எஃப்ஐஆரும் போட்டு அதில் இவர் வந்து முன்ஜாமீனும் வாங்கியிருக்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு உமன் டெரிகாட்டரி செக்ஷன் வரக்கூடிய ஒரு வழக்கு தான் அது. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தவர் தான். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே தெரிஞ்சே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இது வந்து அப்போ எப்படி எடுத்துக்க முடியும்? இதில் வந்து நீங்கள் இப்போ எப்படி சூர்யா உங்களுடைய கேள்விக்கே நான் வரேன். நான் இதில் வந்து என்ன வார்ன் பண்ணுறதுக்கு இருக்குது இப்போது? ஆல்ரெடி இது போன்ற ஒரு வழக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க வார்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க? ரெண்டாவது, காவல்துறையினர் வந்து உங்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரணைக்கு தானே கூப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன் விசாரணைக்கு போய் ஆஜராகல? அதுதானே இப்ப கேள்விங்க. இது இரண்டாவது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, டெல்லிக்கு வந்து அவர் போயிருந்தாரு, அது அவருடைய தனிப்பட்ட ஒரு வேலைக்காக கூட போயிருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு காவல்துறையினர் வந்து கைது பண்ணும்போது இவர் வந்து தலைமறைவாக தான் இருப்பார் அப்படின்ற ஒரு அஜெண்டாக்குள்ள எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி சம்மன் வந்து உங்களுக்கு நேத்து ஆஜராக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்க ஆஜராகல. ஆஜராகாம நீங்க டெல்லியில இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ இது நீங்க தலைமறைவா இருக்கிறதுக்கு தானே அர்த்தம். இது என்னால சம்மனுக்கு நீங்க அப்பேர் ஆக முடியாது. நான் இந்த மாதிரி வெளியில வந்திருக்கேன், என்னுடைய ஒரு பர்சனலான ஒரு ஒர்க் விஷயமா நான் வந்திருக்கேன், அடுத்த வாரம் நான் வந்து அப்பியர் ஆகிறேன், இல்ல 3 நாளைக்கு அப்புறம் அப்பியர் ஆகிறேன், ஏதாவது ரிட்டர்ன்ல கொடுத்தாரா அட்வொகேட் கிட்ட சொல்லி? இது வரைக்கும் கொடுத்ததாக தகவல் வரல. அப்போ இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க இது அவர்களுடைய வாதமா இருக்கு. சரி, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இப்போ வந்து ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணிட்டாங்க. இப்போ கைது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இவருடைய வழக்குல? இப்போ டெல்லியில கைது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இவரை கோயம்புத்தூர் வந்து கூட்டிட்டு வராங்க. ட்ரெயினில் தான் வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வந்த உடனே விசாரணை நடத்துவாங்க. அப்புறம் இவரையும் வந்து இது ரிமாண்ட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து கேட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2 நாள் 3 நாள் விசாரிக்கணும், எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு கூட கேட்டு வாங்குவாங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னா இப்போதைக்கு பார்த்தா இதுதான். என்னென்ன வழக்குகள் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது? ஆல்ரெடி போட்டாங்கல்ல உங்களுக்கு எஃப்ஐஆர் 509 போட்டிருக்காங்க, உமன் டெரிகாட்ரி 294B போட்டிருக்கிறாங்க, அப்புறம் வந்து 353 போட்டிருக்கிறாங்க, உமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இது போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு குண்டாஸ் போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள வழக்குகள் தான். நினைச்சா காவல்துறையினர் நினைச்சா குண்டாஸ் போடலாம் இந்த வழக்குகளுக்கு. ஆனால் நீதிமன்றம் வந்து இந்த இதுக்கெல்லாம் குண்டாஸ் போடக்கூடாதுன்ட்டு இது ஒரு கண்டிச்சிருக்காங்கல்ல. அவங்க சொல்லி தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை யார் ஃபாலோ பண்ணுறது? சரி, இப்போ வந்து ஒட்டுமொத்த நெறியாளர்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து பெருசாக குரல் கொடுக்கல. ஏதாவது பொதுவாக வந்து ஒரு பத்திரிகையாளர் சக பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போது எல்லாருமே குரல் கொடுப்பாங்க. ஆனால் இவர் விஷயத்தில் எல்லாருமே குரல் கொடுக்கல. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் சூர்யா ஏற்றுப்பாங்க இவங்க சொல்கிற ஒரு விஷயத்த? சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கருத்தை ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணுறாரு, ஓகே ரைட், அது அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஒரு நெறியாளராக இவர் பதிலுக்கு என்ன கேட்டிருக்கணும்? தோழர், நீங்கள் சொல்கிறது வந்து மிக கடுமையான வார்த்தைகள், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? கேட்கணுமா கேட்கக்கூடாது? கேட்கணும். நீங்கள் கேட்காம நீங்கள் அவர் சொல்கிறதுக்குலாம் ஆமா தோழர்னு தலையாட்டுறீங்கன்னா அப்போ என்ன நீங்கள் நெறியாளர்? இதுக்கு எப்படி மற்றவங்க வந்து உங்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க?
சரி, ஏன்னா சீமான் அவர்கள் வந்து இப்போ வந்து இவருக்காக வந்து தனிப்பட்ட முறையில் அறிக்கை விட்டிருக்காரு. சில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள், சில திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகிகள் கூட சில பேர் வந்துட்டு இதை வந்து தவிர்த்திருக்கலாம் என்ற அளவுக்கு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ அதனால நான் அந்த கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறேன். நான் மற்றவங்கலாம் குரல் கொடுக்கும்போது பத்திரிகையாளர்கள் இன்னும் யாருமே குரல் கொடுக்கல, ஜேர்னலிஸ்ட் யாருமே இன்னும் குரல் கொடுக்காம இருப்பாங்களே. ஒரு ஜேர்னலிஸ்டா இவர் வேலையை அந்த இடத்துல இவர் பண்ணியிருந்தா பத்திரிகையாளர்கள் வந்து குரல் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, இவர் வேலையை அவர் பண்ணல. அப்படி இருக்கும்போது சக பத்திரிகையாளர் உங்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாங்க? ஏன் இந்த கேள்வியை வைக்கிறேன் அப்படின்னா, இதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அதையும் தெளிவாக சொல்லிடுறேன், அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருங்க. அவர் நடத்துறது வந்து ஒரு யூடியூப் சேனல். இதே வந்து ஒரு சேட்டலைட் சேனலாக இருந்தால் குரல் கொடுத்துருப்பாங்க. யூடியூப் சேனல் வந்துட்டு எப்பயுமே வந்து இந்த சேட்டலைட் சேனலுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு தலைவலிமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில தியரிஸ் வந்து வருது. இது உண்மையாக இருக்குமா? ஆல்ரெடி அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் ஒர்க் பண்ண அது இல்லாமல் வந்து சன் டிவிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவர். இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக நான் பார்க்கல நான். ஏன்னா யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க கைது பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் வந்து கைது பண்ணப்படும்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் நடத்துறவங்களே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நீங்கள் அவர் கைது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தான் பேசியிருக்கிறாங்க. அப்பயுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேருந்து யாருமே பத்திரிகையாளர்கள் யாரும் யூஸ்வலாக உங்களுக்கு மீடியாவே அப்படி தானே இருக்கு. யூடியூப் சேனல் ஒரு இதுவு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு இதுவு. யூடியூபருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள கைதட்டி சிரிக்க தான் செய்வாங்க. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யூடியூப் சேனல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு கைட்லைன்ஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஒரு ப்ராப்பர் கைட்லைன் அவங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்றத நீதிபதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. இதே வார்த்தையை ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு சொல்லுங்க? இது அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? அப்போ அவருக்கு எதிராக வந்து நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. மூணு தடவை போராட்டம் பண்ணீங்க. ஆமாம். அண்ணாமலை அவர்கள் வந்து மீடியாவை மதிக்கிறது கிடையாது, யூடியூப் சேனலை மதிக்க மாட்டாரு. இதே ரெட்பிக் சேனல் கூட தான் பஞ்சாயத்து ஆச்சு. கரெக்டுங்களா? என்ன சேனல் நீங்க ரெட்பிக்ஸ்ன்னு ஒன்று, ரெட்பிக்ஸ்ல எங்க அலோவ் பண்றது கிடையாதுன்ற மாதிரி ஏதோ சொன்னாரு அண்ணாமலை அவர்கள் மீது. அப்போ நீங்க பல ஊடகவியலாளர்கள்லாம் வந்து என்ன கேள்வி வச்சீங்க? ஏன் யூடியூப் சேனல்லாம் நீங்க இன்டர்வியூ கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றத நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் நடத்தின ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை, ஏன் வந்து பேச மாட்டாங்கன்றத அவங்க தான் அதுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அண்ணாமலை அவர்கள் வந்து சமீப காலமாக வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தார். 1000 விமர்சனங்கள் அவர் மீது இருந்தாலும் குரல் கொடுக்குற இடத்துல தான் இருந்தார். ஆனால் இன்ன வரைக்குமே அவர் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் கைதுக்கோ, அதாவது அவரை வந்து காவல்துறையினர் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கு வந்து பலரும் கண்டனம் தெரிவித்தாங்க. ஸோ அதுக்கோ அல்லது ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கோ இன்ன வரைக்கும் பாஜக தரப்புல எந்த ஒரு இதுவுமே வரலையே. காவல்துறையினர் அடிச்சாங்க அப்படின்றத வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு, அவர் தரப்பு அட்வொகேட் சொல்றாங்க, பலரும் வந்து அவருடைய நண்பர்கள்லாம் வந்து சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு தெரியும் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அவருக்கும் சோர்ஸ்லாம் இருக்கும். அவர் பேட்ச்மேட்ல இருக்கிற நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இங்க இருக்கிறாங்க, இன்னும் டியூட்டியில இருக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிப்பார்லாம் உண்மையா நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மோஸ்ட்டாக அண்ணாமலை அவர்கள் எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எடுக்கிறாரு அப்படின்னா அதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அது உண்மையா பொய்யா எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து பொதுவெளியில் வந்து அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் அவர்களுடைய விஷயத்தையும் வந்து அவர் விசாரிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, ஓவராலா ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது சரியா தவறா? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான். ரொம்ப நன்றி.